நண்பர்களே வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் தான் அந்த மாஸ்க்டு மேனு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ரேண்டி ஆர்டன் சாம்பர வின் பண்ணியிருக்காரு. இத பத்தி சொல்லியிருப்பேன் போன வீடியோல. போய் மறக்காம பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் தோணலாம். அத வச்சு சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன ப்ரோ தரமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தரமா தான் இருந்தது. ஏன்னா, ஏன் இப்படின்னா, இந்த ESPN, WWE இந்த ப்ரெஷர் குடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படியே போயிட்டுருந்தா விஷம் டிக்கெட் விக்காது. இந்த சாம்பர பர்ஃபெக்ட்டா நடத்துனாலும், சாம்பர் சூப்பரா நடத்திட்டாங்கப்பா. விஷமே சூப்பரா இருக்கும். டிக்கெட் ஃபுல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, கோடி ரோஸ க்ளோஸ் அப்ல கொண்டு பார்த்து கோடி ரோஸ் தான் வின் பண்ண வச்சுருவாங்களோன்ற லைட்டா பயம் வந்துருச்சு. ஆனா, கோடி ரோஸ முடிச்சு விட்டாங்க. ஏன்னா, ரேண்டி ஆர்டன் எத்தன டைம் முடிச்சிருப்பீங்க. அந்த மாரி தான் இருந்தது. நான்லாம் பார்த்தீங்கன்னா, என் கண்ணுலேருந்து தண்ணியே வந்துடுச்சு. ரேண்டி ஆர்டன் வின் பண்ண பார்த்து. எத்தன நாள் எப்படி எப்படிலாம் போராடி, என்ன நான் கஷ்டப்பட்டு WWE ஃபுல் எஃபெக்ட்ட போட்டு வாழ்க்கை ஃபுல்லாவும் சண்டை போடுவேன்டான்ற மனுஷன, சும்மா வேஸ்ட்டா 2 வருஷமா எதுலயும் வின் பண்ண வைக்காம தோக்க வச்சுட்டே இருந்தா எவ்வளோ வெறி வரும். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரிகாரம் குடுக்குற மாரி சாம்பர வின் பண்ணிட்டாரு. ட்ரூ விசஸ் ரேண்டி ஆர்டன் மட்டும் நடக்க போறதில்ல. ட்ரூ விசஸ் ரேண்டி ஆர்டன் விசஸ் கோடி இருப்பாரு. கோடி விசஸ் ஜேக்கப் ஃபோர்ட் விசஸ் சமி ஜெயின். அப்போ வின் பண்ணதுக்கு என்னதான் ப்ரோ ஒர்த்துன்னு கேட்டீங்கன்னா, ரேண்டி ஆர்டன் இந்த ஃபியூடுலே இல்ல. டைரக்ட்டா ரேண்டியால வர முடியாது. அதனால தான் சாம்பர வின் பண்ண வச்சுட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கோடி இதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் அது உள்ள வரணும்னா, அவரு இத வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணல. அதனால அட்டாக் பண்ணதேன்றதால இப்போ வரப்போற சனிக்கிழமை ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. அதுலயும் ஜேக்கப் ஃபோர்ட் வருவாரு, செமி ஜெயின் வருவாரு, ரேண்டி ஆர்டன் நான் எனக்கு தான் டைட்டில் மேட்ச்ன்னுவாரு. மாத்தி பாத்தி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டில் 5 இல்லன்னா பேட்டில் 4 செமி இருந்தா பேட்டில் 5 செமி இல்லன்னா பேட்டில் 4 இதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அனல் பறக்குமான்னு கேட்டீங்கன்னா, அனல் பறக்கும். பொறி எல்லாம் தெறிக்குன்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, மொக்கையா ஃபியூடு கொண்டு போயிட்டாங்க. புக்கிங் சரியில்ல. எல்லாமே சரியில்லாம இருந்தது. டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, விக்காம இருந்தது. மண்டே நைட் ரா, ஸ்மாக் டவுனு மொக்கையா இருந்தது. ஆனா, மண்டே நைட் ரால டிக்கெட் பிரைஸ் ஏறுது. நல்லா விக்குது. வியூவர்ஷிப்பும் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் தான்ற மாரி இருக்க போகுது. இப்ப இருக்கிற 5 சூப்பர் ஸ்டாருமே பெரிய பெரிய ஆளுங்க. ஜேக்கப் ஃபார்ட், சமீஸின்னு சொல்லவே தேவையில்ல. மத்தது பாத்துங்க. ட்ரூ மேக்கின்டர் பெரிய வில்லன். ரேண்டி ஆர்டன் லெஜண்ட். கோடி ரோஸ் 5 பேருமே பார்த்தீங்கன்னா, டாப்ல இருக்கவங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்டோரி லைன பர்ஃபெக்ட்டா கொண்டு போறாங்க. அந்த 15 டைம் கோல் அடைவாரான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ரேண்டி தான்ற மாரி ரூமர் வந்துட்டுருக்கும்போதே தெரிஞ்சது வின் பண்ருவாருன்னு வின்னும் பண்ணிட்டாரு. அது மாரி அந்த சாம்பியன்ஷிப்ப குடுத்து விடுங்கடான்ற மாரி போயிட்டே தான் இருக்கு. சாம்பியன்ஷிப்பும் மேபி டைட்டில் அந்த லைன்ன்ற மாரி வின் பண்ண வைக்கலாம். இவரு வின் பண்ண வைப்பானுங்க. அப்படி இல்லனா செமிஃபைனல் பக்கம் போயிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாய்ப்பு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ரேண்டி ஆர்டன் பக்கம் தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேண்டி ஆர்டன் மட்டும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணா பிளாஸ்ட்டா இருக்கும். அவரு இன்னும் பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு மேல இருப்பாரு. 4 வருஷமா இருப்பாரு. அப்படி இல்லாம தோக்க வச்சாருன்னா, இவரும் தம்பிங்களா நான் ரிட்டயர்மெண்ட் ஆகுறேன். எனக்கு ரிட்டயர்மெண்ட் மேட்ச்ச குடுத்துருங்கன்ற மாரி கெளம்பினே இருந்துருவாரு. இவரு குடுக்க வேண்டிய இப்ப யாரா இருந்தாலும் சரி, குடுக்க வேண்டியது குடுத்தா தானே இருப்பாங்க. அந்த மாரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க செத் ராலன்ஸ் ரிவீல் பண்ணிட்டாரு. நான் தான்டா மாஸ்க்டு மேனுன்ற மாரி. ஆனா சில ட்விஸ்ட் வச்சானுங்க. யாருன்னே தெர்ல. கொண்டு வந்தானுங்க. புடிச்சு மாஸ்க்க கழட்டி பார்த்தா வேற யாரோ. அது மாரி தான் சாம்பலையும் கொண்டு வந்தானுங்க. புடிச்சு எடுத்து பார்த்தா வேற யாரோ. ஆனா செத் ராலன்ஸ் உள்ள வந்து பண்ணி விட்டாரு பாருங்க சம்பவம். க்ரவுடு ரியாக்ஷன்லாம் தாறுமாறா இருந்தது. இதுக்கப்புறம் ஃபயர் ஆன் த லைன்ன்ற மாரி இருந்துச்சு. பட் இவரு இல்ல. நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் இன்னும் இருந்தாருன்னா செத் ராலன்ஸ் ஒண்டியே பார்த்தீங்கன்னா, தாறுமாறா கொண்டு போயிருப்பாரு இந்த ஸ்டோரிய. அதுவும் இல்லாம நான் என் டைட்டிலுக்கு திரும்ப வருவேன்றான்ற மாரி சொல்லியிருக்காரு. டைட்டிலுக்கு வருவாரு. வெசல்மேனியா வருவாருன்னு என்ன கிடையாது. ரோமனுக்கும் அவருக்கும் தான் போது. மேபி ரோமன் இதில இன்டர்ஃபயர் ஆயி ட்ரிபிள் த்ரெட் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இல்ல. 2 சாம்பியன்ஷிப் ஏதாவது ஒண்ணு ட்ரிபிள் த்ரெட் இந்த பேட்டில் 4 ஒண்ணு சிங்கிள் மேட்ச் நடந்தே தீரணும். அதனால ரோமன் விசஸ் பங்க் சிங்கிள் மேட்ச் தான் நடக்க போகுது. ஃபின் பேலர் என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, முடிச்சு விட்டானுங்கன்னு என்ன சொல்றது. ஆக மொத்தம் க்ரவுட் ரியாக்ஷன் நல்லா இருந்தது. செத் ராலன்ஸ் வந்தது நல்லா இருந்தது. செத் ராலன்ஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா, கூஸ் பம்ப்ஸ் ரெடி பண்ணி விட்டுறாரு. சாம்பியன்ஷிப் கேஷ் இன் வின் பண்ணதும் அப்படிதான் அந்த மணி இன் த பேங்க். அத கேஷ் இன் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணதும் கூஸ் பம்ப். இப்போ ரிட்டர்ன் பண்ணதும் கூஸ் பம்ப். பாலியமன்லாம் ஆன்னு பார்க்குறாரு.
என்னடா நீ தானாடா அந்த மாஸ்க் மேனு, என்னல இப்படி பண்ணுறன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பர் எப்படி இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு எத்தனை கொடுப்பீங்கன்னா 10க்கு 9 கொடுப்பேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாவாக இருந்தது சாம்பரு. நீங்கள் எத்தனை கொடுப்பேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை இருக்கா சாம்பரில் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பை பை கைஸ்.